சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளமங்கலம் அருகே டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் பணியாற்றும் ஊழியர்களை அழைத்து வரவும் அழைத்து செல்லவும் மாவட்டம் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கான டாடா நிறுவன பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி இரவு 12 மணி அளவில் 2வது ஷிப்ட் முடிந்து வீடு திரும்பிய ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு ஒரு டாடா பேருந்து ராயக்கோட்டை வழியாக கிருஷ்ணகிரி நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது பாலகுரிக்கு அருகே பேருந்து சென்றபோது பயங்கர சத்தத்துடன் பேருந்தின் பக்கவாட்டு கண்ணாடி ஒன்று உடைந்தது. பேருந்தில் 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருந்தனர். உடைந்த கண்ணாடிக்கு அருகே அமர்ந்திருந்த ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூல் மாவட்டத்தை சேர்ந்த பெண் ஊழியர் மதாசு தாரணி படுகாயமடைந்தார். இவர் தொழிற்சாலையில் பணியில் சேர்ந்து வெறும் 2 நாட்களே ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனடியாக காயமடைந்த தாரணி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஓசூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து பேருந்து ஓட்டுநர் நெக்குந்தி பகுதியை சேர்ந்த சங்கர் கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை நடத்திய போது பேருந்தின் மீது 2 நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை அமைத்த போலீசார் செல்போன் டவர் தகவல்கள், அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆகியவற்றை ஆராய்ந்து துப்பு துலக்கினர். அதன் மூலம் பாலகுரி பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளிகளான காளா என்கிற சக்திவேல், தனுஷ் மற்றும் எண்ணெய்கோல் புதூர் பகுதியை சேர்ந்த ஸ்வீட் மாஸ்டரான சேகர் ஆகிய மூவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த நவம்பர் 24ஆம் தேதி இரவு கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலகுரி பகுதியில் டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு பேருந்தின் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அதே பகுதியை சேர்ந்த சசி மற்றும் நவீன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து நடந்த காட்சிகள் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இதைத் தொடர்ந்து அங்கு வந்த அதே பகுதியை சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோர் டாடா நிறுவன பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இறந்த சசி மற்றும் நவீனின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் இறந்த இருவரும் மது அருந்திவிட்டு அதிவேகத்தில் வாகனம் ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டது தெரிய வந்தது. இதற்கிடையில் பிரேத பரிசோதனை முடிந்து உடல்களை வாங்க உறவினர்கள் மறுத்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். பேருந்து அதிவேகத்தில் வந்ததாலேயே விபத்து நடந்ததாகவும் பேருந்து ஓட்டுநரை கைது செய்ய வேண்டும் எனவும் இறந்தவர்கள் மது அருந்தி வாகனம் ஓட்டியதால் இன்சூரன்ஸ் தொகை கிடைக்காது என்பதால் குறிப்பிட்ட தொகையை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். இதனால் உடல்களை ஏற்றி வந்த ஆம்புலன்ஸை ஊருக்கு வெளியே நிறுத்திவிட்டு உடல்களை வாங்க மறுத்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் டாடா நிறுவன பேருந்து ஒப்பந்ததாரரிடம் பேசி தலா ₹2,00,000 பெற்றுக் கொடுத்த பிறகே உடல்களை வாங்கி அடக்கம் செய்துள்ளனர். பேருந்து ஓட்டுநர் சங்கரை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதி ஓட்டுநர் சங்கரை சொந்த ஜாமீனில் விடுவித்தார். இந்நிலையில் இறந்த சசி மற்றும் நவீனின் நெருங்கிய நண்பர்களான காளா என்கிற சக்திவேல், தனுஷ் மற்றும் உறவினர் சேகர் ஆகியோர் டாடா நிறுவன பேருந்துகள் அந்த வழியாக செல்லும் போதெல்லாம் நம்மால் இந்த பேருந்துக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லையே, இருவரை கொன்றுவிட்டு நம்மூர் வழியாகவே சுற்றி கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், நாம் யார் என்று காட்ட வேண்டும் என்று சதி திட்டம் ஒன்றை தீட்டியிருக்கின்றனர். அதன்படி நாட்டு வெடிகுண்டுகளை பயன்படுத்தி பேருந்தை தாக்கலாம் என முடிவு செய்தனர். சம்பவத்தன்று சேகரின் வீட்டில் தயாரித்து வைத்திருந்த 3 நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்துக்கொண்டு பாலகுரி பகுதிக்கு வந்தனர். அவற்றில் ஒன்றை அங்குள்ள பாறை மீது வீசி வெடிக்க செய்து சோதனை செய்தனர். பின்னர் அங்கேயே அமர்ந்து மது அருந்தியுள்ள அவர்கள் இரவு 12 மணியளவில் டாடா நிறுவன பேருந்து வரும்போது கையில் வைத்திருந்த 2 நாட்டு வெடிகுண்டுகளையும் பேருந்தின் மீது வீசி தாக்கிவிட்டு தப்பி சென்றது தெரிய வந்திருக்கிறது.
இதையடுத்து காளா என்கிற சக்திவேல், தனுஷ், சேகர் ஆகிய மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.